பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டுள்ளது. ஓகே, அதுதான் இதை கொஞ்சம் ஆர்டரை மாற்றி வாசிப்போம். பெரு வெள்ளம் வந்து, பெரு வெள்ளம் எங்கிருந்து வரும்? நம்மளுடைய ஸ்டேஜில் தான் வரும் இல்லையா, நம்மளுடைய லெவலில் தான் வரும் பெரு வெள்ளம். அந்த பெரு வெள்ளம் தான் துரைத்தனங்களும் அதிகாரம். அதுக்கு அடுத்து காற்று எங்கிருந்து வரும்? நம்ம விட உயரான இடத்திலிருந்து வரும். அது என்னதான்? அந்தகார லோகாதிபதிகள். மூன்றாவது மலை எங்கிருந்து வரும்? மேல இருந்து வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகள். இந்த 3 பேர் கூட நம்முடைய ஃபைட் இருக்கு. இந்த 3 பேர் கூட ஃபைட் பண்ணாம நம்ம மனிதர்களோடு கூட ஃபைட் பண்ணா நீங்களும் நானும் ஜெயிக்க முடியாது. நாம் இந்த காரியங்களோடு கூட அதிகாரங்கள், துரைத்தனங்கள், அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளோடு மும்முனை தாக்குதல் இருக்கும். இந்த மும்முனை தாக்குதலை நீங்களும் நானும் வெற்றி பெற வேண்டுமே ஆனால் நீங்கள் நானும் என்ன போட்டுக்கொள்ள வேண்டும்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாகவும் அதை உபயோகிக்க தெரிந்தவர்களாகவும் இருந்தால் தான் நீங்களும் நானும் ஜெயிக்க முடியும். சரி, இப்போ என்ன பார்த்தோம்? முதலாவதாக யார் கூட ஃபைட்டுன்னு பார்த்தோம், எப்படி ஃபைட்டு செய்யணும்னு பார்த்தோம், சர்வாயுத வர்க்கம்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ கடைசியாக பார்க்க போகிறோம் பேட்டில் ஃபீல்டு எங்க, சண்டை எங்க, பாக்ஸிங் ரிங் எங்க இருக்கு? பாக்ஸிங் ரிங் இருந்தால் தானே ஃபைட் பண்ண முடியும். இப்போ பாக்ஸிங் ரிங் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? அர்மகதான் பள்ளத்தாக்கில் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்களா? இருக்காது. பிசிக்கல் ஃபைட் இருக்கு. ஆனால் இன்னைக்கு அங்கே ஃபைட் கிடையாது. எங்கே தான் ஃபைட்டு? இது என்ன ஃபைட்டு? ஸ்பிரிச்சுவல் ஃபைட்டு. அப்போ ஸ்பிரிச்சுவல் ஃபைட்டு எங்கே தான் நடக்கும்? ஆத்மாவுக்கான ஒரு யுத்தம். இது எங்க நடக்கும்னா நம்முடைய உள்ளங்களிலும் சிந்தனையிலும் இருதயத்திலும் தான் நடக்கும். அப்போ யுத்த களம் எங்க? நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயம், நம்முடைய எண்ணங்களுக்குள்ளாக இந்த ஃபைட் நடக்கும். இது எப்படி நடக்குதுன்னா சிந்தையில ஒரு காரியங்களை கொண்டு வருவான். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் நானும் அதே காரியங்களை செய்யணும். எப்படி செய்யணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி 4ஆம் அதிகாரத்தில் ஃபைட் பண்ணாருன்னு நமக்கு தெரியும். எப்படி ஃபைட் பண்ணாரு? தேவனுடைய வசனத்தை கொண்டு எப்படிலாம் ஃபைட் அவர் வின் பண்ணாருன்னு வரக்கூடிய வாரங்களில் பார்க்கணும். இப்போ என்னென்ன பார்த்தோம் பண்ணணும் குயிக்காக பார்த்து முடிச்சுக்கோமா? டைம் முடிஞ்சிருச்சு. இன்னும் சப்ஜெக்ட்குள்ளே போடும். இதுதான் ஆர்மராத்துக்காக ஒரு தடவை வாசிப்போமா அந்த வசனத்தை? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இதுலேயே பார்த்து வாசிப்போமே. சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானம் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாமை மேலும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தில் பிடித்துக் கொள்கிறவர்களாய் இருந்தவர்கள் ரட்சணியம் என்னும் தலைசீராயும் தெய்வவசனமாகிய ஆவின் பட்டயத்தை எடுத்துக் கொண்டவர்கள் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மனத உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருக்கிறேன். ஓகே, உங்க ரெட் ஹைலைட் பண்ணிட்டேன். என்னென்னு சொல்லுவோம்? முதல்ல என்னது? சத்தியம். ரெண்டாவது நீதி. மூன்றாவது நான்காவது விசுவாசம். 5 ரட்சிப்பு. ஓகே. 6வது தேவவசனம். 7வது ஜெபம். இந்த ஜெபத்தை எல்லாரும் பிரசங்கியார்கள் அதை விட்டுவாங்க. ஏன்னா அதை எதோடு கூட கனெக்ட் பண்ணவே இல்லை. ஒருவேளை இந்த வசனத்தை என்ன எழுத சொல்லி தான் நான் என்ன எழுதியிருப்பேன்? ஒன்றும் தலையில இருந்து கால் வரைக்கும் எழுதணும், இல்லைன்னா என்ன செய்யணும்? காலில் இருந்து தலை வரைக்கும் எழுதிக்கணும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆர்டரை மாத்துறாரு. விசேஷித்த விதமாக இந்த ஆர்டரை மாத்துறாரு. அதை அடுத்த வாரம் பார்ப்போம். ஏன் அந்த மாற்றிருக்கிறாரு, எதனால அந்த காரியங்கள் முதல்ல 2வது 3வது என்று சொல்லி ஏன் அந்த வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. இந்த கடைசியாக கொடுக்கப்பட்ட ஜெபம் என்பது எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு, உள்ளத்துக்குள்ளேயே பயந்துக்கிட்டே இருந்தால் சண்டை போட முடியுமா? முடியாது. அப்போ உள்ளத்தில் என்ன வேணும்? கரேஜ் வேணும், இல்லை தைரியம் வேணும். அந்த கரேஜ் தான் ஜெபம். அது எழுதலை என்னன்னு. ஆனால் அந்த ஜெபம் ஒரு ஆயுதம்.
இந்த 7 ஆயுதங்களை தரித்தவர்களாய் நீங்களும் நானும் சத்துருவானவனை எதிர்த்து நிற்க வேண்டும். தரித்தவர்களாக மாத்திரமல்ல, அதை உபயோகிக்க வேண்டும். எப்படி உபயோகிக்க வேண்டும் என்பதை அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 7 காரியங்கள் எதோடு கூட ஒப்புமைப்பட்டிருக்கிறது, அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் யூஸ் பண்ண முடியுமோ, அதை எப்படியெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூஸ் பண்ணாரு, எப்படியெல்லாம் ஜெயம் கொண்டார், அதே போல நீங்களும் நானும் ஜெயம் பெற வேண்டுமையானால் இந்த காரியங்களையும் நீங்களும் நானும் செய்ய வேண்டும். யுத்த கலம் எது? நம்முடைய சிந்தை தான். நம்முடைய சிந்தையில தான் இந்த காரியம் முதலாவது வரும். அதுல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த காரியங்கள் வரும். யுத்த களத்துல தான் நீங்களும் நானும் போராட வேண்டும். முதல்ல எடுத்தவொடனே யுத்த களத்துல உடனே வந்து பாதாளத்தின் வல்லமை உங்க வாழ்க்கையில வந்து வடக்குன்னு வந்து அட்டாக் பண்ணாது. முதல்ல என்ன செய்யணும்? ஒரு சின்ன சிந்தையை போடும். உங்க மனசுல தோணும், என்ன எனக்கு கொஞ்சம் காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு ஆரம்பிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? காய்ச்சல் உள்ள வரும். நல்லா தான் வேலை போயிட்டு இருக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும் போல இருக்கு அப்படின்னா என்ன செய்யணும்? வந்துடும். இதை விட விசுவாசிகளுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. நம்ம கூடயே விசுவாசி இருப்பாங்க. இன்னொரு விசுவாசிகிட்ட கரெக்டாக வந்து நம்மகிட்ட போடுவாங்க, பிரதர் உங்களுக்கு கனவு கண்ட பிரதர், என்னங்க கனவு கண்டீங்க? உங்களுக்கு நல்ல வேலை ஒன்று கிடைக்குங்க, நல்ல இன்க்ரிமெண்ட்டோட கூட ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்லதா கெட்டது? நல்லதா கெட்டது? இப்படி சொன்னா நீங்க நல்லதுன்னு நினைப்பீங்களா கெட்டதுன்னு நினைப்பீங்களா? நல்லதுதான் நினைப்போம். நல்ல சம்பளம் கிடைக்குது, அது கிடையாது. இந்த வேலை உனக்கு இல்லை, இந்த வேலை உனக்கு போகுது அப்படிங்கிறது தான் இன்டைரக்டா சொல்லணும். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? இருக்கிற இடத்துல கர்த்தர் என்ன செய்வாரு? என்னை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி அந்த முதல்ல ரிவோக் பண்ணிடணும். அப்படி பண்ணலன்னா அது உள்ளுக்குள்ள வந்து வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். பல நேரங்களில் பலருடைய காரியங்கள் சத்துருவானவன் அவன் டைரக்டா வர மாட்டான். பெரிய ஊழியக்காரன் முன்னாடியே வருவான். பெரிய ஊழியக்காரர்கள் மூலமாக வந்து செயல்படுவான். உங்களுக்கு பெரிய வேலை கிடைக்குங்க அப்படின்னா இந்த வேலை போகுதுன்னு அர்த்தம். நம்ம என்ன செஞ்சிருவோம்? இந்த வேலை மேலே கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டோம், விட்டுருவோம். இருக்கிற கையில் இருக்கிறத விட்டுட்டு இல்லாத தேடிக்கு போக ஆரம்பிச்சிருவோம். அப்போ பிரச்சனை வந்துடும். பெரிய பெரிய ஊழியக்காரர்களும் அவங்களே என்ன செய்யறாங்கன்னா பிசாசானவன் தந்திரமாக உபயோகப்படுத்திடுவோம். அப்போ கரெக்டாக நம்ம சொன்னோம், கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்துல உயர்த்த முடியும். கர்த்தர் கொடுக்கணும்னா கொடுப்பார், இதோட நிப்பாட்டிடும். இப்படிதான் நம்முடைய சிந்தையில வந்து முதல் எண்ணத்தை போடுவோம். ஒரு எண்ணத்தை போடுவோம். இந்த எண்ணம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்னாகும்? ஒரு பயமாக மாறும். பயம் என்னாகும்? திகிலாக மாறும். அதுக்கப்புறம் அவனுடைய வல்லமை வந்து ஆட்கொள்ளும். அது அடுத்த வாரம் பார்ப்போம். பயம்னா என்ன, திகில்னா என்ன, எப்படி அது உள்ள வருது, எப்படி நம்ம வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணணும். அதுதான் சத்தியம். சத்தியம் என்கின்ற வேத வசனத்தை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதை எப்படி யூஸ் பண்ணால் எப்படி அதனுடைய கவுண்டர் அட்டாக் பண்ண முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் என்ன செஞ்சார்? வார்த்தையின் மூலமாக தான் அட்டாக் பண்ணார். என்ன சொன்னாரு? முதல்ல என்ன சொன்னாரு? இந்த அப்பத்தை, இந்த கற்களை அப்பமாக மாற்றும் சொன்னாரு. சொல் படிப்போமா? அப்பமாக மாற்றும் சொன்னாரு. என்ன சொன்னார்? லூக்கா 4ஆம் அதிகாரம். இந்த கற்களை அப்பமாக தமிழ் படிச்சா நல்லா சொல்லும். மாற்ற வேண்டாம், மாற்ற வேண்டாம். நீ என்ன செஞ்சா போதும்? சொன்னா போதும். அப்ப வாயில சொன்னாலே போதும். மரணமும் ஜீவனும் எதுல இருக்கு? வாயில். நம்ம என்ன சொல்லுவோம்? மாற்றும் தான் சொல்லிக்கணும். அவன் சொல்ல மாற்றலாம் வேண்டாம். நீ என்ன செய்யணும்? சும்மா சொல்லணும். சொல்லி பார்க்கணும். போதும். நீ சொன்னா போதும். வீட்டில் சண்டை வருது, நீங்க என்ன செஞ்சா போதும்? அவஸ்தமா ஒரு வார்த்தை சொன்னா போதும். அதோட சண்டை முடிச்சுக்கலாம். அதுல இருந்து சத்துருவானுடைய வல்லமை செயல்பட ஆரம்பிச்சோம். குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிறது, எல்லா காரியங்களும். இன்னைக்கு பிசாசு செயல்படுகிறது குடும்பத்தினுடைய சமாதானத்தை கெடுக்கணும். முதல் கடவுள் என்ன செஞ்சாரு? எல்லாத்தையும் படைச்சாரு.
எல்லாத்தையும் படைச்சிட்டு மனுஷனை கடைசியாக படைச்சார். மனுஷனுக்கு தேவையானதெல்லாம் முடிச்சிட்டார். மனுஷனை படைச்சதுக்கு அப்புறம் முதல்ல செஞ்ச காரியம் என்னது? அவனுக்கு ஏற்ற துணை உண்டு. இதுதான் கடவுளுடைய தீர்மானம். ஃபர்ஸ்ட் செஞ்சது சத்துருவானம். ஃபர்ஸ்ட் செய்யறது இதுதான், கெடுக்கிறது. இதை எப்படி கெடுக்கலாம்? கடவுள் செஞ்ச ஒரே காரியத்தை எப்படி கெடுக்க முடியும்னா, எந்தெந்த வகையில் கெடுக்க முடியுமோ அதெல்லாம் செயல்பட்டு வருவோம். அந்த ஒரு காரியம் வரும்போதே நம்ம காரியத்தை புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் நானும் நடந்துட்டோம்னா இந்த சத்துருவானுடைய பாதாளத்தின் வல்லமை நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போயிடும். பெர்மனண்டா போகுமா? லூக்கா 4:13 என்ன செய்யுமா? சில காலம் அப்புறம் என்ன செய்யும்? அடுத்த மாசம் எட்டுல வந்து 8 பார்க்கணும். மறுபடியும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா என்ன செய்யணும்? மறுபடியும் போயிடும். பிசாசின் வல்லமை நம்ம கிட்டே வராதுன்னு இல்லை, வரும், அடிக்கடி வரும். அவைகளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் நீங்களும் நானும் சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தெரிந்தவர்களாக மாத்திரமல்ல, அதை உபயோகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த வாரத்தில் இதனுடைய காரியத்தை தொடர்ச்சியாக வரக்கூடிய சில வாரங்கள் நம்ம பார்ப்போம். எழுந்து நிற்போமா?